Hello students, welcome to Vijay Kumar IAS Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த பாலிசி நோட்ஸ் தான் பார்க்க போறோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதுல முக்கியமான நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன டேட்டாஸ் முக்கியமோ அதை மட்டும் கம்பைல் பண்ணி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது மட்டுமே இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போதுமான டேட்டாவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த பாலிசி நோட்ஸ் மேரத்தான்ல நம்ம ப்ரீவியஸாக 5 டிபார்ட்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ நம்மளுக்கு அந்த உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் ஆதி திராவிடர் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி பண்ணைகள் சார்ந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது டிபார்ட்மெண்ட்ப்பா. ஸோ அந்த ஒரு அர்பன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க அந்த இம்பார்ட்டன்டான 18 டிபார்ட்மெண்ட்ஸில் பேலன்ஸ் இருக்க அந்த 12 டிபார்ட்மெண்ட்ஸையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம அந்த ஒரு ஹவுசிங் அண்ட் அர்பன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான டேட்டாஸ்லாம் கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹவுசிங் அண்ட் அர்பன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அந்த வகையில் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அறிமுகம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பாலிசி டிபார்ட்மெண்ட்லையும் பாலிசி நோட்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் இன்ட்ரடக்ஷன் குவாட்ஸ் இது போன்ற விஷயங்களை தந்திருப்பாங்க. அது நம்ம பார்த்துட்டு போகிறது ரொம்ப முக்கியமான டேட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஓகேங்களா? ஸோ நகர ஊரமைப்பு இயக்ககம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை சார்ந்த தகவலை பார்த்துருவோம். அதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் இவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த தகவலை நம்ம பார்த்துருவோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், அந்த பார்த்தீங்கன்னா ஹவுசிங் பில்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அரசு ஊழியர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அரசாங்கம் சார்பில் முன்பணம் அட்வான்ஸ் தருவாங்க. அதை சார்ந்த தகவலை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவாங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கும்டா. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு ஆணையம் நிறைய ரீசெண்டாக நிறைய அந்த புதிய இனிஷியேட்டிவ்ஸ் முன்னெடுப்புகள் எடுத்துட்டு வராங்க. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ பாலிசி நோட்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதற்காக படிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த ஸ்கீம்ஸ் தற்போது எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு, எத்தனை பயனாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லி இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் தமிழ்நாட்டோட ரேங்கிங்ஸ் இதுமாரி விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ் தமிழரசு மேகசினில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு போகிறது ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ என்னதான் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலுமே கூட புது கவர்மெண்ட் சார்ந்த டேட்டாஸ் இது வரைக்கும் இன்னும் அப்டேட் பண்ணப்படவில்லை. பட்ஜெட் வந்தால் தான் நம்மளுக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளியராக தெரிய வரும். அதனால சட்டமன்றத்தை கொடுக்கப்படுற அன்னன்னைக்கு கொடுக்கப்படுற சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருவோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான டேட்டா நம்ம ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸ் தான் பார்த்துட்டு ஆகணும். அந்த கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கீம்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல ரொம்ப முக்கியமான பார்ட்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் எடுத்து பிளே பண்ணுது இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பாக அந்த பழைய ஸ்கீம்ஸ் பழைய தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அந்த பழைய பாலிசி நோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரதான் போகுது. ஓகேங்களா? ஸோ பாத்ரூமா இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு நகரமயமாக்கல். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இப்போ 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அந்த மொத்த மக்கள் தொகையில் 48.45% பேர் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வாழ்கின்றனர். ஓகேங்களா? அர்பன் நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் தொகைன்றது பார்க்குறோம். அதுல இந்தியாவோட சராசரின்றது பார்க்கணும். நம்மளுக்கு 31% இருக்கு. இந்தியாவோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அதிகமான பேர் நகர்ப்புறங்களில் வாழ்கின்றார்கள் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில அதிகமான பேர் வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 70% பேர். அதுல 31% பேர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நகர்ப்புறங்களில் வாழ்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலோட ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு நகர்ப்புறங்களில் 48% பேர் வந்து வாழ்றதை இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் அந்த மக்கள் தொகை வளர்ச்சி நகர்ப்புறங்களில் எந்த அளவுக்கு இருக்குன்னா 27%, கிராமப்புறங்களில் 6% பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மக்கள் தொகை வளர்ச்சி இருந்துட்டு வருது. ஸோ இது மூலமா நம்ம என்ன பார்க்குறோம்னா நகர்ப்புறங்களில் அந்த ஒரு மக்கள் தொகையின் வளர்ச்சி அதிகமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். எல்லாருமே வந்து அந்த விவசாயம் போன்ற வேலைவாய்ப்பை விட்டுட்டு செகண்டரி செக்டர்ஸ் கம்பெனிஸ் வேலை செய்யறது, தொழிற்சாலைகள் வேலை செய்யறது, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப வந்து அட்ராக்ட் ஆகிட்டு நகர்ப்புறங்களை நோக்கி எல்லாரும் வந்து மைக்ரேட் ஆகிறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு வளர்ச்சியானது 2001 2011 இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமீப காலங்களில் இந்த வளர்ச்சி இன்னுமே வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா சில சட்டங்கள் அந்த ஒரு இயர் மட்டும் பார்த்துவாங்க, அதை தாண்டி கொஸ்டின்ஸ் மட்டும் வராது. ஸோ நகர ஊரமைப்பு சட்டம் 1971 இயற்றிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதன் கீழே உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை தலைமையகத்தை இது வந்து பார்த்தீங்கன்னா
சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 37 சென்னையை தவிர மீதி இருக்க 37 மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் ஆஃபீஸ்ன்றது இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வசதி வாரியத்தோட அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சார்ந்த தகவலை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2030 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த 1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ண சொல்லிட்டு ஒரு கோல் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேசஸ் ஆஃப் நகரங்களையும் அமல்படுத்த போகிறாங்க. அடுக்கு 1, அடுக்கு 2, அடுக்கு 3. அடுக்கு 1ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு Tier 1 சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர் போன்ற Tier 1 சிட்டிஸ். Tier 2ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மதுரை, திருச்சின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். Tier 3னா வந்து இப்போ டெவலப் ஆகிருக்கக்கூடிய சிட்டிஸ். ஸோ நம்ம விழுப்புரம் இது போன்ற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா Tier 3ல வந்துடும். ஸோ இந்த 3 டயர்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஃபேசஸ் ஆஃப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்டலம் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருந்துட்டு வருது. ஓகேங்களா. அந்த ஒரு நகர்ப்புற டெவலப்மெண்ட் மண்டலம் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 12 மண்டல திட்டமிடல் பகுதிகள் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் மதுரை மற்றும் நீலகிரி மண்டலங்களுக்கான வரைவு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா புவிசார் தகவல் அமைப்பு. இந்த தகவல் அமைப்பின் படி பார்த்தீங்கன்னா 136 நகரங்களை உள்ளடக்கிய 129 பெருந்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நகர்ப்புறங்களை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மூலமா ஆல்ரெடி செலக்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு டெவலப்மெண்ட் சிட்டிஸ்ல கூடுதலாக பார்த்தீங்கன்னா 7% 22% பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெவலப்மெண்ட் சிட்டிஸோட எண்ணிக்கை வந்து உயரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனை தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட அந்த நகர்ப்புறம் டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அம்ரூத் திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். அம்ரூத் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அட்டல் மிஷன் ஃபார் rejuvenation and urban transformation. Urban transformation. ஓகேவா. இதுதான் வந்து அந்த அம்ருத்தோட ஃபுல் ஃபார்ம். எல்லாமே வந்து அக்ரோனியம்ஸ். AMRUT அம்ருத்தோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த அம்ருத்தோட ஃபுல் ஃபார்ம் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நகர்ப்புறங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அம்ருத் திட்டம். மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதோட 2வது கட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபேஸஸ்ல முதல்ல ஒரு 500 நகரங்களை வந்து செலக்ட் பண்ணி இதை டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஃபேஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2020 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹில்லி ஏரியா மாஸ்டர் பிளான்ஸ். ஓகேங்களா. ஸோ மலைப்பகுதி பெருந்திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளையும் வந்து டெவலப் பண்ணணும். மலை சார்ந்த பகுதிகளையும் நீலகிரி போன்ற மலை சார்ந்த பகுதியில் டெவலப் பண்ண சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1200 சதுர கிலோமீட்டர் ஏரியா வந்து செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட உதகமண்டலம், குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், நெல்லியலம், வால்பாறை, கொடைக்கானல் மற்றும் ஏற்காடு போன்ற 8 மலைவாச தலங்களை வந்து செலக்ட் பண்ணி அதோட டெவலப்மெண்ட் பிளான்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1945 இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ வேற பேர்ல இருந்தது மெட்ராஸ் நகர முன்னேற்ற அறக்கட்டளையாக இருந்தது. பின்னர் தமிழ்நாடு மாநில வீட்டு வசதி வாரிய சட்டமா 1961 மூலமா வந்து இது வாரியமா மாறிச்சு. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசதி வாரியத்துக்கு கீழே 4,51,728 பிரிவுகள் எடுத்து செயல்பட்டு வருது. அதுல சில பிரான்ச்சஸ் இருக்கு. எந்த ஒரு பிரிவுகளும் என்னென்ன பிரான்ச்சஸ்க்கு என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்காக கிட்டத்தட்ட 1,33,995 அலகுகள் என்றதை இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த பார்த்தீங்கன்னா குறைந்த வருவாய் பிரிவினர் சொல்லிட்டு 1,04,359 அலகுகளும், மத்திய வருவாய் பிரிவினர் சொல்லிட்டு 86,560 அலகுகளும், உயர் வருவாய் பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 61,682 அலகுகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டு வசதி வாரியத்துக்கு கீழே வந்து இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வீட்டு வசதி வாரியம் சொல்லிட்டு இந்த ஒரு அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், தொல்குடி திட்டம் சொல்லிட்டு அவங்களோட வீட்டு வசதி கட்டித்தரது, SC ST கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு வீடு கட்டித்தரது, ஹவுசிங் போர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரியம் தான் அவங்களுக்கு எல்லாம் கட்டித்தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீவான் டெக்னாலஜி என்ற ஒரு அமைப்பை பயன்படுத்தி தான் அந்த கட்டுமான பணியெல்லாம் வந்து நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் நம்ம முதலமைச்சரின் முன்னெடுப்பு திட்டம் 2023 ஜூன் 3 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த தகராறுகளை தீர்த்து வைப்பதற்கான ஒரு கேம்ப் வந்து போடுவாங்க எல்லா கிராமத்திலையும். அது சார்ந்த ஒரு திட்டம் தான் இது. அது பார்த்தீங்கன்னா இதற்கான நிதி ஒதுக்கீடு, இந்த பர்டிகுலர் வீட்டு வசதி வாரியத்துக்கான நிதி ஒதுக்கீடு 2025-26 1130 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது 2024-25
854.14 கோடியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் இது எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 2016 சட்டத்தின்படி 2017 உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பின் கீழே ஒரு தீர்ப்பாயமுமே இயங்கிட்டு வருது. ஓகேங்களா. ஸோ ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீர்ப்பாயமே ட்ரைபுனல் குறை தீர்ப்பு வாரியமே இயங்கிட்டு வருகிறது. இந்த ஒரு தீர்ப்பாயத்தின் மூலமா இதுவரை 551 மேல்முறையீடுகளில் 519 தீர்க்கப்பட்டுள்ளன. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களின் வீடு கட்டும் முன்பணம். ஸோ அரசு ஊழியர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் நம்மள மாதிரி ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இருக்கவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வீடு கட்டுவதற்கான அந்த ஒரு முன்பணம் லோன் மாரி தருவாங்கப்பா கவர்மெண்ட் சைட்ல. ஸோ இந்த ஒரு லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய சேவை, அதாவது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அனைத்து இந்திய சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு 75 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த லோன்ஸ் தருவாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு லோன்ஸ் தருவாங்க. இந்த ஒரு லோன்ஸ் எப்படி அவங்க கலெக்ட் பண்ணுவாங்கன்னா சொந்த வீடு திட்டத்தின் கீழே வந்து இந்த ஒரு லோன்ஸ்லாம் அலோகேட் பண்றாங்க. அந்த ஒரு திட்டத்தின் படி பாத்தீங்கன்னா டிஎன்ஹெச்பி ஓகேங்களா அந்த ஒரு லோன்ஸையும் தருவாங்க. ஆர்எல்ஸ் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்கு இல்லையா, இந்த ஹவுசிங் போர்டு வீடுகள் கட்டி தராங்க இந்த ஒரு ஆபீசர்ஸ்க்குலாம். அந்த மாதிரி வீடுகள் கட்டி தரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்துக்கு பயனடைய விரும்பினால் கூடுதலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் ஆபீசருக்கு 25 லட்சமும் மாநில அரசாங்க ஆபீசருக்கு 15 லட்சமும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு திட்டத்துக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகேங்களா. ஸோ அவங்களே ஓனா அந்த வீடு கட்டுறதா தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு 75 லட்சம் பிளஸ் 50 லட்சம் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு. ஏதோ நம்ம தமிழ் ஹவுசிங் போர்டு கட்டுற வீடியோ வந்து அவங்க பயன்படுத்த விரும்பினால் அவங்களுக்கு கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 25 லட்சமும் மாநில அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு 15 லட்சமும் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து அந்த ஒரு லோன்ஸ் தராங்க சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு லோன்ஸ் எப்படி அவங்க திரும்பி ரீபேக் பண்ணுவாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 180 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 180 மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இஎம்ஐ கட்டிக்கலாம். ஸோ 180 மாதங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 வருஷம் கிட்ட வருது இல்லையா. ஸோ 15 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டிக்கலாம். அதுக்கான வட்டி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 60 மாதங்கள் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ மொத்தமா 240 மாதங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் லோன்ஸ்க்கான அந்த ஒரு ரீபேக் வாங்கிப்பாங்க. எய்தர் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒரு லோனை திரும்பி வாங்க மாட்டாங்க, அவ்வளவுதான், அது முடிஞ்சிடும். அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். இதற்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 245 கோடி வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க 2025-26 பட்ஜெட்ல. அடுத்து பாத்தீங்கன்னா கும்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கும்டான்றது பார்க்கும்போது நம்மளுக்கு சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டியன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஓகேங்களா. ஸோ அந்த போக்குவரத்து துறை சார்ந்த விஷயங்கள் கவனிக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஒரு கும்டா 2010 இருந்து இயங்கி கொண்டு வருகிறது. ஸோ 2020 மற்றும் 24 ஆண்டுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டன. இதோட தலைவர் சேர்மன் யார் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு முதலமைச்சர், எந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த ஒரு அமைப்போட தலைவராக இருப்பாங்க. பதவி ரீதியான தலைவர். எக்ஸிகியூட்டிவ் செயல்படுத்தக்கூடிய செயலாளர் யாரு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு தலைமைச் செயலாளர் செக்ரட்டரியேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா இருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. இந்த ஒரு கும்டா வந்து ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. சென்னை மெட்ரோ ஆட்டோ அந்த பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை சார்ந்த அந்த பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எம்டிசி பஸ்ஸஸ், இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரே ஆப் கீழே கொண்டு வரலாம் சொல்லிட்டு ஒரு ஆப்பையும் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அது சார்ந்த ஒரு திட்டம் தான் இது சென்னை ஒன் ஆப். இப்போ ரீசெண்டா இயங்கி கொண்டு இருக்கிறது இல்லையா சென்னை ஒன் ஆப். இந்த ஒரு ஆப் பயன்படுத்தி நம்ம வந்து ஃப்ரீயா வந்து நம்ம பஸ்லயே வந்து பஸ் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம், மெட்ரோ டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம், ஆட்டோவை புக் பண்ணிக்கலாம். இது போன்ற விஷயங்கள் வந்து இந்த ஒரே ஆப் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இந்த ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கும்டா தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான டேட்டாவா பார்க்குறோம். பாத்தீங்கன்னா மாணவர்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக அவ்வை சண்முகம் சாலையில் முன்னோடி திட்டம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. ஓகே, மாணவர்கள் எப்படி வந்து ரோட்ல வந்து ரோட் கிராஸ் எல்லாம் பண்ணணும், இப்படி வந்து ரோட்ல நடந்து போகணும், லெஃப்ட் சைடு தான் நடந்து போகணும்னு சொல்லிட்டு இதை சார்ந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் திட்டமா வந்து பாத்தீங்கன்னா அவ்வை சண்முக சாலையில் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது சொல்லிட்டு இந்த கும்டா நிறுவனம் தான் நடத்திட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ இதோட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹவுசிங் அண்ட் அர்பன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த பாலிசி நோட்ஸோட முக்கியமான டேட்டா வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப வந்து முக்கியமான டேட்டாஸ் இருக்காது. ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டாஸ் முக்கியமோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன டேட்டாஸ் முக்கியமோ அதை மட்டும் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது மட்டுமே வந்து போதுமான விஷயமா இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் முடிச்சாச்சுப்பா. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி 18 டிபார்ட்மெண்ட் தான் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டா இருக்கு. அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம 6 டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த 12 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல முடிச்சிடலாம். ஸோ நம்மளோட கடமை, நம்ம அகாடமியோட கடமை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் கொடுத்தாச்சு, உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்தாச்சு. நீங்க வந்து உங்களோட கடமை என்னன்னா அந்த வீடியோஸ் பிடிஎஃப் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க படிக்க ப்ரிப்பரேஷன் போடக்கூடிய விஷயம் தான் உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப் வந்து அப்லோட் பண்ணிடும். ஆப்வியஸா வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஐகான் மாதிரி இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஃப்ரீ மெட்டீரியல் அந்த ஆப்ஷனுக்குள்ள
பாலிசி நோட்ஸு, சென்ட்ரல் ஸ்கீம்ஸு, மந்த்லி மேகசின் எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணிடுவோம் ஃப்ரீயாகவே. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட இந்த ஒரு ஹவுசிங் அண்ட் அர்பன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்கான பாலிசி நோட்ஸ் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க அந்த 12 டிபார்ட்மெண்ட்ஸ் வீடியோ வந்து ஒன்று ஒன்றா பார்த்துலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.